அடுத்ததா துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் காலமாவே நாங்க நல்லா இல்ல அப்படிங்கிற வார்த்தையை தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த குரு பயிற்சி காலத்திலேயாவது துலாம் ராசிக்காரர்கள் நல்லா இருப்பாங்களா சார்? பொதுவாகவே பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி மற்றும் 6ஆம் இடத்ததிபதி தான் நம்முடைய குரு பகவான். சோ இப்ப அவர் உட்கார்ற இடம் பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 10ஆம் வீடான கடகராசிக்குள்ள வர 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும், வேலை பறிபோகும், அதே போல தொழில் பறிபோகும் நிறைய பழமொழிகள் சொல்லி இருக்காங்க. சோ நம்மளை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு இனிமேதான் பதவி உயர்வு கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா தொழில நல்ல மாற்றம் கிடைக்கும், மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் துலாம் ராசி என்பவர்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி கஷ்டம் பிரச்சனை போராட்டம் சொன்னீங்க. துலாம் ராசி அப்படின்னா முன்னாடி என்ன போகணும்னா நீதி, நேர்மை, உண்மை, கடமை, கண்ணியம், நியாயம் என்ற கட்டுப்பாடுங்கிற சூழ்நிலையில தான் துலாம் ராசிக்காரங்க வாழ்வாங்க. சோ அப்படி வாழ்றதுனாலதான் வாழ்க்கையில பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல இன்னல்களை சந்தித்து வந்த துலாம் ராசிக்கு இனிமே எல்லா விஷயங்களிலும் நல்ல ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு.